ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன். இனிமே நீ போகும் பாதையிலெல்லாம் நான் உன் கூடவே இருந்து உனக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்ற போகிறேன். உன் பக்திக்கும் உண்மைக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் சேர்த்து கண்டிப்பாக மிக பெரிய அளவில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். அமைதியாக உட்கார்ந்து அனைத்தையும் சரியாக யோசித்து சிறப்பாக செய்யப்படவே. நீ அமைதியாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான ஒரு அற்புதத்தை நடத்த தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பாக அக்கறையாக பேச யாருமே இல்லைன்னு அடிக்கடி கவலைப்பட்டாய் அல்லவா? இதோ உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய, உன்னை சுற்றி நல்லதையே செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வேதனையெல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்பி அழுத உனக்கு எல்லா விஷயங்களிலும் நானே துணையாக இருந்து உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன்னை பற்றி மோசமாக பேசுகிறவங்களையும் தப்பாக பேசுகிறவங்களையும் நினச்சி கவலைப்படாத. உன் மதிப்பு என்னன்னு புரியாமல் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். நீ தேவையில்லாமல் அவங்க இவங்கன்னு எதையும் யோசிச்சு மன அழுத்தத்துக்கு உள்ளாக வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் எப்போதும் சரியானவங்களா நல்லதையே செய்யக்கூடிய நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது அவங்க செயல்களும் பேசக்கூடிய வார்த்தையும் மாறும். நீ தான் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருக்க கற்றுக்கணும். தேவையில்லாமல் பயப்படாதே. உன் பலம் என்னன்னு இத்தனை நாள் உனக்கு புரியாமல் செயல்பட்ட உனக்கு உன் பலத்தையும் உன் திறமையையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை புகழ்ந்து உயர்த்தி பாராட்டி பேச போகிறாங்க. எந்த விஷயத்தையெல்லாம் யோசித்து கவலைப்பட்டியோ அது எல்லாமே இப்போ உனக்கு நல்லபடியாக நன்மையாக வந்து சேரப்போகுது. உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி உன் மீது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் பக்திக்காகவும் இந்த வராகி அம்மா உன் மேலே உள்ள அன்பை உனக்கு புரிய வைக்கும் விதமாக வெற்றிகளை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கான நன்மையை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். உன் பொறுமையை உனக்கு பலமாக நீ மாற்றிக்கோ. உன் பொறுமைக்கும் அமைதிக்கும் சேர்த்து நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உன் மன வருத்தத்தையும் கவலைகளையும் போக்கி என் அருளால் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். கண்கள் நீர் வடிய கலங்கும் நிலை வந்தாலும், அடுத்தவங்க வீண் பழி சொல்லி உன்னை விரட்டி அடித்தாலும், உனக்கு எதிராக துரோகம் செஞ்சு உன்னை கீழே தள்ளி விட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. நீ நினச்சது போல் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிற. அது நடக்காத போது அதுக்காக கவலைப்படுற, குழம்புகிறாய், தவிக்கிறாய், மன வருத்தம் கொள்கிறாய். எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கானதை நான் உரிய நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்போதுமே முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கும்போது இறை சிந்தனையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க கற்றுக்கோ. முடிவு எடுத்த பிறகு அதை செயல்படுத்துகிற விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலையை இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு என் செல்லமே. என்னை நம்பி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ போகிற பாதையில் இருக்கிற மேடு பள்ளங்களை எல்லாம் தவிர்த்து உன்னை வழிநடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன கஷ்டங்களையும் குழப்பங்களையும் உனக்கு இருக்கும் தடைகளையும் அகற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன்.
என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னை மீறி எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. என் கண்களின் கதிரால நீ பாதுகாக்கப்படுகிறாய் என் செல்லமே. அமைதியோடும் நம்பிக்கையோடும் என்னை நீ வணங்கும் போது அதுக்கு உரிய பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். உனக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கான நல்லதை உரிய நேரத்தில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ சந்தோஷப்படும்படியாக இன்பம் தரும் நல்ல நிகழ்வுகளையும் கூட இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி என் அருளால் எல்லா விஷயங்களையும் நன்மைகளாக நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மெதுவாக நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. நீ கீழே விழுந்தாலும் உன்னை மீண்டும் எழுப்பி நிப்பாட்டி உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கண்ணீரை யாரும் பார்க்காவிட்டாலும் என் அருளால் அதை உனக்கு நான் மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் உனக்கு எதிராக வரவிருந்த ஆபத்துகளையும் கூட சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தரப்போகிறேன். கண்டதையும் நினச்சி கவலைப்படாத. உனக்கு பக்கபலமாக இந்த வராகி அம்மா இருப்பேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்குவேன். உன் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி நீ செய்யும் செயல்களில் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாருமே உன் மனசை நோகடிக்கும் விதத்தில் நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படாத. யாராவது உன் மனசு கஷ்டப்படும்படியோ காயப்படும்படியோ பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் அமைதியாக விலகி நில்லு. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நான் அமைச்சு கொடுக்க போகிறேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை கேட்கறதுக்காக நல்லதை பார்க்கறதுக்காக கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு வெற்றிகளை உண்டாக்கி தரப்போகிறேன். நான் உனக்காக திறந்து வச்சிருக்க வெற்றி கதவுகளை நீ எட்டி பிடிக்க தயாராகி என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களும் துன்பம் துயரங்களும் வந்தாலும் உன்னை நீயே ஊக்கப்படுத்திக்கிட்டு உன்னால் முடிகின்ற நம்பிக்கையோட உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கடவுள் நம்ம தண்டிப்பாங்கன்ற அந்த எண்ணம் உனக்கு இருக்கட்டும். நல்லதுக்கான நன்மைகளை கொடுப்பது போலவே தீமைக்கும் தவறுக்குமான தண்டனையை நான் கொடுப்பேன்ற நம்பிக்கையோட அந்த புரிதலோட நல்லதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்லமே. தீயதை தவிர்த்து விட்டு நல்லதை நீ செய்யும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அல்லவா? நீ இழந்த சில விஷயங்களும் உன்னை விட்டுட்டு போன சில விஷயங்களும் உனக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக நான் செய்யலை. உன் வாழ்க்கையில் தவறாக நடக்க இருந்த விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே சில விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன். என்னை முழுசாக நம்பக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று செஞ்சு கொடுப்பேன். உன் வருங்காலத்தை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. உனக்கான வருங்காலத்தை உனக்கான வசந்த காலமாக நான் உருவாக்கி எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போதும் எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இரு. கண்டதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், என்ன வாழ்க்கை இதுன்ற துக்கமும் துயரமும் துயர சிந்தனையும் உனக்கு வேண்டாம் என்று செல்லமே. வாழ்க்கையினாலே ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் சமாளித்து நம்மால் சந்தோஷமாக வாழ முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. தவறாக எழுதியது பேனாவாகவே இருந்தாலும் எல்லாரும் காகிதத்தான் கிழிச்சு போடுவாங்க. அப்படி தான் நீ தப்பே செய்யாமல் கூட உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களுக்கு உன் மேலே குற்றம் சாட்டும் இந்த மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படாத. நீ அமைதியாக இருந்தாலும் உன் மனசு எவ்வளவு சத்தமாக அழுகுது, உன் மனசுக்குள்ளே நீ எந்த அளவுக்கு வருத்தத்தையும் வேதனையும் சுமத்தி கத்தி கூப்பாடு போட்டு கதறிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு
உன்னை வலிமையுள்ள வெற்றிகரமான ஆளாக மாத்துறதுக்காகவே இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்து உட்கார்ந்துருக்கேன். சில விஷயங்களை நீயே வேணாம்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன். என் பார்வையில் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையின் வெற்றியின் அடித்தளமாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்காக நான் மிகப்பெரிய வெற்றிகளை தயார் செஞ்சு வச்சுருக்கேன். நீயும் வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ தயாராக ஆனினா என் ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ வடித்த கண்ணீருக்கும் நீ பட்ட தோல்விக்கும் நீ அடைந்த கஷ்டங்களுக்கும் சேர்த்து தான் இப்போது உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்த வந்திருக்கேன்.